ஒரு காலத்தில் புனிதமான வாரணாசி நகரத்தில் பிரபஞ்சன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பக்தி உள்ளவன். தினமும் காலையில் எழுந்தவுடன் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று கடவுளை மனமார வணங்குவான். அவன் வீட்டில் அதிக செல்வம் இல்லை என்றாலும் அவன் மனம் நல்லது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எப்போதும் நினைப்பவன். ஒரு நாள் திடீரென அந்த நகரத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. எங்கும் உணவு கிடைக்கவில்லை. சந்தைகளில் அரிசி இல்லை. வீடுகளில் சமைப்பதற்கு உணவு இல்லை. மக்கள் எல்லோரும் பசியால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பிரபஞ்சனும் பசியுடன் இருந்தான். ஆனால் தனது பசியை விட மற்றவர்கள் படும் துன்பத்தை பார்த்து அவன் மனம் மிகவும் வருந்தியது. எப்படி இந்த மக்களுக்கு உதவ முடியும் என்று அவன் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த நேரத்தில் கைலாயத்தில் இருந்த சிவன் உலகத்தைப் பற்றி சிந்தித்தார். அவர் இந்த உலகம் முழுவதும் மாயை என்று நினைத்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாயை, உணவும் மாயைதான் என்று கூறினார். அதைக் கேட்ட அன்னபூரணி அம்மன் சிரித்தாள். உலகத்தில் உணவு இல்லாமல் இருந்தால்தான் அதன் மதிப்பு புரியும் என்று நினைத்தாள். அவள் உலகத்திற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தாள். சில நாட்களுக்கு உலகத்தில் இருந்து உணவை மறைத்து வைத்தாள். சில நாட்களில் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. பசி எல்லா இடங்களிலும் பரவியது. மக்கள் பலர் பலவீனமடைந்தார்கள். நகரம் முழுவதும் துன்பம் மட்டுமே இருந்தது. அப்போது சிவன் மனிதர்களின் துன்பத்தை உணர ஆரம்பித்தார். அவர் ஒரு பிச்சைக்காரன் போல வேஷம் போட்டு பூமிக்கு வந்து உணவு தேடினார். ஆனால் அவர் எங்கு சென்றாலும் ஒரே பதில்தான் கிடைத்தது. எங்களிடமும் உணவு இல்லை. பல நாட்கள் அலைந்து திரிந்தார். பசி அவரையும் வாட வைத்தது. இறுதியில் அவர் வாரணாசி நகரத்திற்கு வந்தார். அங்கே ஒரு அற்புதமான காட்சி அவருக்குத் தெரிந்தது. நகரின் நடுவில் அன்னபூரணி அம்மன் தெய்வீக ஒளியுடன் தோன்றினாள். அவள் கையில் தங்கப் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் சூடான மனம் வீசும் உணவு இருந்தது. அம்மன் அன்புடன் மக்களுக்கு உணவு வழங்க ஆரம்பித்தாள். பசியால் தவித்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணவு பெற்றார்கள். அதை பார்த்த சிவனும் பசியால் அவளிடம் சென்றார். அம்மா, எனக்கும் சிறிது உணவு தர முடியுமா என்று கேட்டார். அன்னபூரணி அம்மன் அன்புடன் சிரித்தாள். உணவு மாயை அல்ல, அது உயிருக்கு தேவையான அருள் என்று கூறி அவருக்கு உணவு கொடுத்தாள். அந்த உணவை சாப்பிட்ட பிறகுதான் சிவன் உணவின் உண்மையான மதிப்பை புரிந்தார். அந்த காட்சியை அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருந்த சிறுவன் பிரபஞ்சன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். உணவை மதிக்க வேண்டும், பசித்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பாடத்தை அவன் அந்த நாளில் கற்றுக்கொண்டான். அதன் பிறகு உலகத்தில் மீண்டும் உணவு கிடைக்க ஆரம்பித்தது. மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். கதையின் நெறி: உணவை மதிப்போம், பசித்தவர்களுக்கு உணவு அளிப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.